ஃபர்ஸ்ட், கரியர் கவுன்சிலிங்னா என்ன, அது யாருக்கு தேவை? இப்ப கரியர் கவுன்சிலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ப்ராசஸ். ஓகே, இன்னைக்கு நிறைய பேருக்கு கரியர் கவுன்சிலிங்னா என்ன அப்படின்ற புரிதல்லையே கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. காரணம், மார்க்கெட்ல டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எடுக்கிறவங்களும் தங்களை கரியர் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப கரியர் கவுன்சிலர்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எஜுகேஷனல் கன்சல்டன்ட்ஸ். மோஸ்ட்லி நான் ஒருத்தவங்கள்ட்ட போய் நான் ஒரு கரியர் கவுன்சிலர்னு சொல்லும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ இவங்க இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கு எல்லாம் கைட் பண்ணுவாங்க போல இருக்கு, இந்த அப்ராட் எஜுகேஷன் பத்தி கைட் பண்ணுவாங்க போல, அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இது எல்லாமே கரியர் ரிலேட்டடான ரோல்ஸ்னா கூட கரியர் கவுன்சிலர்ஸ் ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் எஜுகேஷனல் கன்சல்டன்ட்ஸ். ஏன்னா ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி அதோட அட்மிஷன் ப்ராசஸ் அந்த விஷயங்கள்லாம் சொல்றவங்க, அது விஷயமா நம்மள கைட் பண்றவங்கள நம்ம கன்சல்டன்ட்ஸ் சொல்லுவோம். பட் கவுன்சிலர்ஸ் ஆர் வெரி டிஃபரெண்ட். தே ஹேவ் டு பி ஃப்ரம் அ சைக்கலாஜிக்கல் பேக்ரவுண்ட். இப்போ கரியர் கவுன்சிலிங்னா என்ன? யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்ல ஒருத்தவங்களுக்கோ அவங்க கரியர் பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல, இல்ல ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. ஏன்னா there are n number of options available. சுருக்கமா சொல்லணும்னா இந்தியால மட்டுமே there are 300+ career options. இது இல்லாம இப்ப புதுசா நிறைய ஆஃப் பீட் கரியர்ஸ் வந்திருக்கு. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர், அந்த மாதிரி சில ஆஃப் பீட் கரியர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. சோ இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது இதுல நான் எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் குழம்பி போறாங்க. பேரண்ட்ஸ்க்குமே முன்ன இருந்த பேரண்ட்ஸ் ஆவது அட்லீஸ்ட் ஆப்ஷன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஒன்னு இன்ஜினியர் ஆகி இல்ல டாக்டர் ஆகுன்னு வெறும் ஒரு 10 கரியர் பின்னாடியே ஓடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கிறதுனால அவங்க குழந்தைங்களுக்கு என்ன விருப்பமோ அதை படிக்கட்டும் அப்படின்ற லெவலுக்கு வந்திருக்காங்க. ஆனாலுமே இவங்களுக்கும் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றது தெரியல. அப்படி இருக்கிற ஆப்ஷன்ல என் குழந்தைக்கு எது சரியான ஆப்ஷன்றது தெரியல. இப்ப இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்லயோ இல்ல ஒரு ஐடியா இல்லாமலோ இல்ல ஒரு ஐடியா இருக்கு ஆனா அதுதான் எனக்கான கரெக்டான கரியரா அப்படின்னு நான் வெரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களோ இவங்கள யார் வேணும்னாலும் கரியர் கவுன்சிலிங் ப்ராசஸ் எடுக்கலாம். கரியர் கவுன்சிலிங் எதுக்கு பண்ணணும்? கரியர் கவுன்சிலிங் அப்படின்னா அது யாருக்கு தேவை, எதனால இந்த ப்ராசஸ் கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்லயோ இல்ல ஒரு பர்சனோட லைஃப்லயோ பண்ணி இருக்கணும்னு நான் சொல்றேன். பொதுவாவே நம்ம எப்படி கரியர் டெசிஷன்ஸ் எடுப்போம் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் சொல்றதை பேஸ் பண்ணி. பேரண்ட்ஸ் ஒரு சில கரியர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் படிச்சா நம்ம குழந்தை லைஃப்ல ஹாப்பியா செட்டில் ஆயிடும் அப்படின்னு நினைப்பாங்க, நல்லா ஏர்ன் பண்ணி செட்டில் ஆவாங்கன்னு. அவங்க அந்த கரியர்ல தான் பண்ண சொல்லி நம்மள யூசுவலா புஷ் பண்ணுவாங்க. இது பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கரியர் சூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது, அவங்க கூட படிக்கிற மத்த பசங்க சொல்ற விஷயங்கள், இவனுக்கு தெரியுமா இப்ப இந்த கரியர் தான் ட்ரெண்ட்ல இருக்கான், என்னோட சித்தப்பா இதை முடிச்சுட்டு தான் அப்ராட்ல இருக்காரு, என்னோட அக்கா இதை முடிச்சுட்டு தான் இந்த வேலைக்கு போயிட்டாங்க, நான் அதுதான் பண்ண போறேன் அப்படின்னு கூட படிக்கிற பசங்க சொல்லும் போது அந்த பியர் இன்ஃப்ளூயன்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளும் அதே கரியரை படிக்கலாம்னு போயிடுவாங்க. மூணாவது, இது ரெண்டுமே இல்லைன்னா யாராவது ஒரு ஃபேமிலி மெம்பரோ இல்ல ஒரு ரிலேட்டிவோ ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டோ இந்த கோர்ஸ் தான்ப்பா என் பசங்களை நான் படிக்க வச்சேன், இப்படி செட்டில் ஆயிட்டாங்க, நீங்களும் அதே கோர்ஸ்ல படிக்க வைங்க, இதுதான் ட்ரெண்டிங் கரியர் அப்படின்னு அவங்களோட அட்வைஸ் கொடுக்கும் போது அந்த சொசைட்டியல் இன்ஃப்ளூயன்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. இப்படி 3 விதமா கோர்ஸை சூஸ் பண்ணா என்ன ஆகுன்றதுக்கு இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன், ஒர்க்கிங் ஃபோர்ஸ்ல இருக்க ஜெனரேஷன் தான் அதுக்கான ப்ரூஃப். ஒரு சர்வே, இந்தியா முழுக்க எடுக்கப்பட்ட ஒரு சர்வே என்ன சொல்றது அப்படின்னா, கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள 60% ஆஃப் த பீப்புள் அவங்களுக்கான சரியான கரியர்ல அவங்க இல்ல, ஒரு பொருத்தமில்லாத கரியர்ல தான் வேலை பாக்குறதா அவங்க உணர்றாங்கன்னு. 60 to 80% ஆஃப் த பேரு அவங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ஒர்க்ல சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னும், இதனால ஏற்படுற ஸ்ட்ரெஸ்னால பல விதத்துல இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் அந்த சர்வே சொல்லுது. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ்லயோ பியர் இன்ஃப்ளூயன்ஸ்லயோ இல்ல சொசைட்டியல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா கரியரை சூஸ் பண்ணதுனால பிரச்சனை தான் இது. அப்போ கரியர் டெசிஷன்ஸ் எப்படி எடுக்கணும்? ஒரு கரியர் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இன்ஃபார்ம்ட் டெசிஷன் எடுக்கணும். அந்த கரியர் 2 விஷயங்கள் நீங்க பார்க்கணும். ஒன்னு, அந்த கரியர் உங்களோட பர்சனாலிட்டிக்கும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கும் ஒத்து போற ஒரு விஷயமா இருக்கான்னு நீங்க பார்க்கணும். நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு பிடிச்சிருந்தா தானே அதை ஈடுபாடோட பண்ணுவோம். இப்போ ஒரு லைஃப் பார்ட்னரே சூஸ் பண்றோம் அப்படின்னா அவங்க நம்மளோட பர்சனாலிட்டிக்கு ஒத்து போறவங்களா இருப்பாங்களா, நம்மள இன்ட்ரெஸ்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கா, ஏன்னா அவங்களோட நம்ம வருஷ கணக்குல ஒன்னா வாழணுமே அப்படின்னு ரொம்ப யோசிச்சுதான் அந்த டெசிஷனை எடுப்போம். அதே மாதிரி கரியரும் நம்ம கூட பல வருஷங்கள் நம்ம கூட டிராவல் பண்ண போற ஒரு விஷயம், நம்ம லைஃப்ல ஒரு சிக்னிபிகன்ட் ஆஸ்பெக்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அதுக்காக எடுத்து வைக்கிற அந்த முதல் அடி 12th முடிச்சுட்டு நான் யூஜி என்ன கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறேன்றது. அப்ப அதை பத்தின டெசிஷனை நம்ம எவ்வளவு தாட் கொடுத்து எடுக்கணும். சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 விஷயங்கள் பார்க்கணும். ஒன்னு, அந்த பர்டிகுலர் கரியர் நம்மளோட பர்சனாலிட்டிக்கு ஒத்து போகுமா, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அந்த ஏரியால இருக்கா, இதை பார்க்கணும். ரெண்டாவது, எனக்கு பர்சனாலிட்டிக்கு ஒத்து போகுது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு
அப்படின்னாலும் அந்த கரியர்ல நல்லா படிச்சு நல்லா வேலை பண்றதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டி என்கிட்ட இருக்கா, இல்ல என்னால அதை வளர்த்துக்க முடியுமா? இந்த ரெண்டு விஷயங்கள், பர்சனாலிட்டி, இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி சைக்காலஜிக்கு ஒத்துக்கு போற விஷயம் அண்ட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டி, இது ரெண்டும் ஒத்து போற மாதிரியான கரியரை நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம அந்த கரியரை ஹாப்பியாவும் பண்ண முடியும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டும் கிடைக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால நல்லா ஏர்ன் பண்ணி செட்டிலும் ஆக முடியும். இப்ப இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு இருக்கக்கூடிய கரியர், ஏன்னா இது ஹைலி சப்ஜெக்டிவ் இல்லையா? எனக்கு என்ன சூட் ஆகும்ன்றது இட் வில் பி வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் வாட் வில் சூட் ஃபார் யூ. அப்போ இந்தியால மட்டும் there are 300+ கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல இன்னைக்கு தேதி வரைக்குமே எல்லாரும் மாத்தி மாத்தி மெஜாரிட்டி நான் சொல்றேன் ஒரு 10ல இருந்து 15 கரியர் தான் போயிட்டே இருப்பாங்க. ஆனா ரிமைனிங் இருக்கிற இந்த 290 or 285 கரியர்ஸ்லயுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க இருக்காங்க. இத பத்தின ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ் காரணமா தான் பேரண்ட்ஸால ஸ்டூடெண்ட்ஸ் சரியான விதத்துல கைட் பண்ண முடியல. சோ அந்த அவேர்னஸ் கொடுக்கிறது தான் கரியர் கவுன்சிலிங் ப்ராசஸோட முதல் ஸ்டெப். நம்ம கிட்ட வர ஒரு ஸ்டூடெண்டோ இல்ல ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலோ இல்ல ஒரு கரியர் பிரேக் அப்புறம் அந்த ஒர்க் ரெஸ்யூம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விமனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு முதல் ஸ்டெப் நாங்க என்ன பண்ணுவோம்னா அவங்கள பத்தின அவேர்னஸ் கொடுப்போம். அவங்களோட பர்சனாலிட்டி என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட மோட்டிவேஷன்ஸ் என்ன, அவங்களோட லேர்னிங் ஸ்டைல் என்னென்ன, அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டி இன் 8 டிஃபரெண்ட் ஏரியாஸ் கரண்டா எப்படி இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க என்னென்ன கரியர் சூஸ் பண்ணா அவங்களால ஹாப்பியாவும் இருக்க முடியும், அதுல சக்சஸ்ஃபுல்லாவும் வர முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்ற ப்ராசஸ் தான் கரியர் கவுன்சிலிங். கரியர் கவுன்சிலிங் எடுக்கிறதுக்கான சரியான ஏஜ் இது. என்கிட்ட பாக்குற நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, மேம் நான் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என் குழந்தைக்கு நான் கரியர் கவுன்சிலிங் எடுக்கலாம், வாட் இஸ் த ரைட் ஏஜ் டு டேக் அப் கரியர் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்ட்டு. நாங்க ரெக்கமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா 8th or 9th படிக்கும் போது எடுக்கிறது தான் கரெக்டான டைம். அப்படி ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 10thலயாவது, ஏன் வர்ஸ்ட் கேஸ் 11th or 12th, அதாவது காலேஜ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி கோர்ஸ் என்ன கோர்ஸ் எடுக்க போறாங்கன்னு சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க கரியர் கவுன்சிலர்ட்ட கூட்டிட்டு போறது ரொம்பவே நல்லது. நான் ஏன்னு சொல்றேன், இன்னைக்கு இந்தியால 300+ கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த 300+ கரியர் ஆப்ஷன்ஸ்லயுமே சக்சஸ்ஃபுல்லான நல்ல ஏர்ன் பண்ற வெல் செட்டில்டா இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. ஆனா நமக்கு இத பத்தின ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லாததாலையும் நம்ம குழந்தைக்கு இந்த 300 கரியர் ஆப்ஷன்ஸ்ல எது ஒத்து போகும்ன்றத கண்டுபிடிக்க முடியாததுனாலையும் நமக்கு தெரிஞ்ச யாரோ சொல்ற ஒரு கோர்ஸ்ல குழந்தைய ஜாயின் பண்ணிடுறோம். பின்னால அது அவங்களுக்கான கரியரா இல்ல, சரியான கரியரா இல்லன்றத அவங்க ரியலைஸ் பண்ணும்போது ஒண்ணு அவங்க கரியர்ல growth-ஏ இல்லாம மாட்டிக்கிறாங்க, இன்னொன்னு அவங்க அந்த கரியரை நல்லா பண்ணா கூட அதுல ஒரு ஹாப்பினஸோ ஒரு சாட்டிஸ்பாக்சனோ அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. இதனால ஒர்க் பண்ற நிறைய பேரு ஸ்ட்ரெஸ்ல போயிடுறாங்க. இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா ரைட் ஏஜ்ல நம்ம கரியர் கவுன்சிலிங் எடுக்கணும். சோ கமிங் பேக் டு தி பாயிண்ட், நம்ம 8th or 9th படிக்கும் போதே ஒரு குழந்தைய நீங்க ஒரு கரியர் கவுன்சிலர் கிட்ட கூட்டிட்டு போகணும். எப்படி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மேண்டேட்டரியா சில வேக்சினேஷன் சில விஷயங்கள் எல்லாம் பண்றோமோ அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்ல கரியர் கவுன்சிலிங் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு தடவையாவது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். பேரண்ட்ஸ் இதை ஒரு கண்டிப்பா ஒரு ப்ராசஸா ஃபாலோ பண்ணணும். அப்ப நீங்க 8th ஸ்டாண்டர்ட்லயே 9th ஸ்டாண்டர்ட்லயே அந்த குழந்தைய ஒரு கரியர் கவுன்சிலர்ட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க அந்த குழந்தைய பத்தின ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கும் சரி அந்த குழந்தைக்கும் சரி அந்த குழந்தைய பத்தின ஒரு அவேர்னஸ் கொடுப்பாங்க. அந்த குழந்தையோட பர்சனாலிட்டி என்ன, அவங்களோட ஸ்ட்ரெங்த்ஸ் என்னென்ன ஏரியால இருக்கு, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்தெந்த ஏரியால இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மோட்டிவேட் பண்ணும், அவங்களோட லேர்னிங் ஸ்டைல்ஸ் என்னென்ன, அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டி இன் டிஃபரெண்ட் ஏரியாஸ் எந்த லெவல்ல இருக்கு. சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களோட பர்சனாலிட்டிக்கும் இன்ட்ரெஸ்ட்க்கும் ஒத்து போற மாதிரி அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸும் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த 300+ கரியர் ஆப்ஷன்ஸ்ல இவங்களுக்கான ரைட் ஃபிட் ஆஃப் கரியர்ஸ் என்ன அப்படிங்கறத ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ இந்த நாலேஜோட குழந்தைய பத்தின நாலேஜ் அண்ட் குழந்தைக்கான சரியான கரியர் ஆப்ஷன்ஸ் இத பத்தின நாலேஜோட ஓகே 12th முடிச்சதுக்கு அப்புறம் நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்தா அதுதான் ஒரு இன்ஃபார்ம்ட் கரியர் டெசிஷன். இப்போ இந்த குழந்தை 8th or 9thலயே தான் என்ன பண்ண போறோம்ன்றதுல ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம், எப்படி நான் அந்த கரியருக்காக என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் நிறைய கரியர்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். கொஞ்சம் முன்னாடில இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன பண்றோன்ற ஒரு கிளாரிட்டியே இல்லாம எல்லாரும் நீட் எழுதுறாங்க நானும் நீட் எழுதுவேன், எல்லாரும் ஜேஇ எழுதுறாங்க நானும் ஜேஇ எழுதுவேன், எல்லாரும் இதை ட்ரை பண்றாங்க நானும் ட்ரை பண்ணிப்பாங்கன்னு இல்லாம என்னோட பர்சனாலிட்டி இது, என்னோட இன்ட்ரெஸ்ட் இது, எனக்கு இந்த ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டி எல்லாம் இருக்கு, இதை பேஸ் பண்ணி எனக்கான ரைட் ஃபிட் ஆஃப் கரியர்ஸ் இது, அதுல இருந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன் இந்த பர்டிகுலர் கரியர். சோ இப்பையில இருந்து அதை நோக்கி என்ன ப்ரிப்பேர்
ப்ரிப்பேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஒரு குழந்தைய அந்த கரியருக்குள்ள நம்ம இன்வால்வ் பண்ணிட முடியும். சோ 9th இருந்தே அந்த குழந்தை அந்த பர்டிகுலர் கரியர் பத்தின இன்ஃபர்மேஷனை நாலேஜ டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ பை த டைம் தே ஃபினிஷ் 12 அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பர்டிகுலர் கோர்ஸ்ல ஒரு நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது அந்த காலேஜ்குள்ள நுழையும் போதே அந்த ஃபீல்ட பத்தின ஒரு ஆல்ரவுண்ட் நாலேஜோட போவாங்க. 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணி காலேஜுக்கு வராங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்ட பத்தி போதுமான நாலேஜ் இல்லாம தான் வராங்க. இப்ப வரைக்குமே ஒரு 20% தான் முன்கூட்டியே அந்த ஃபீல்ட பத்தின ஒரு நாலேஜோட அந்த கோர்ஸ்க்குள்ள வராங்க. கண்டிப்பா அவங்க எல்லாரை விடவும் they'll be ahead of others in that particular field, right? So இப்ப இந்த ரீசன்காக தான் நாங்க ஏர்லியாவே குழந்தைங்களை வந்து கரியர் கவுன்சிலிங் எடுங்க at the age of when they are doing their 8th standard or 9th standard or at least 10th standard எடுத்துருங்க. ஏன்னா நீங்க குரூப் சூஸ் பண்றது 11thல சூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுவே நீங்க என்ன கரியர் பண்ண போறீங்களோ அதுக்கு சூட்டபிளான ஒரு குரூப்பை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஹேவ் தி ரைட் கரியர் பாத் இன் யோர் மைண்ட், அதுக்கேற்ற மாதிரியான குரூப்பை நீங்க சூஸ் பண்ணலாம். அதுல இருந்தே ஆரம்பிக்குது நம்மளோட கரியர் பிளானிங். அப்படி ஒருவேளை நீங்க 10thலயும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 11th or 12th படிக்கும் போதாவது நீங்க கரியர் கவுன்சிலிங் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல இருந்து எப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கான ரைட் கரியர் எடுக்க வைக்கிறதுக்கு நம்ம கைட் பண்றதுக்கு முடியும். சோ இதுதான் கரியர் கவுன்சிலிங் எடுக்கிறதுக்கான ரைட் ஏஜ். இதை தாண்டி நீங்க என்ன வயசுல இருக்கிற ஆளா இருந்தாலும் நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்க கரியர் பிடிக்கல, எனக்கு வேற ஒரு கரியர் பண்ணணும் இருக்கு, வேற ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா அதை நான் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னா நீங்களும் கரியர் கவுன்சிலிங் எடுக்கலாம். இல்ல நான் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு லாங் பிரேக் எடுத்துட்டு, இது வந்து நிறைய விமனோட ஸ்டோரியா இருக்கும், லாங் பிரேக் எடுத்துட்டு இப்ப திரும்ப அதே கரியருக்கு போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும், என்னோட ஒர்க்கையும் ஃபேமிலியும் நான் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணும், அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா, நீங்களும் கரியர் கவுன்சிலிங் எடுக்கலாம். இப்ப என்னோட இந்த 7 years of கரியர் கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து ஒரு 7 வயசு குழந்தைக்கும் கரியர் அசஸ்மெண்ட் பண்ணிருக்கேன். அது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அசஸ்மெண்ட் சொல்லுவோம், அதை பத்தி நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். 58 வயசு இருக்கிறவங்களுக்கும் நான் கரியர் கவுன்சிலிங் பண்ணிருக்கேன். டு ஸ்டார்ட் a நியூ கரியர், ஒரு கரியர்ல இருந்து ஸ்விட்ச் ஆகிறவங்க, இல்ல அப்பதான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கேன் லைஃப்ல, நான் கரியரே இனிமே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன்னு வந்தவங்களுக்கும் நான் கரியர் கவுன்சிலிங் பண்ணிருக்கேன். சோ கரியர் கவுன்சிலிங்க்குன்னு ஒரு ஏஜ் கிடையாது அப்படின்னாலும் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் வரும்போது அவங்களுக்கான சரியான ஏஜ் வந்து அவங்க 8th standard or 9th standard அட்லீஸ்ட் 10th standard படிக்கும் போது எடுக்கணும். ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிட்டா கண்டிப்பா தயங்காம 11th or 12th அவங்க என்ன கோர்ஸ் படிக்கிறாங்கன்றது சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த கரியர் டெசிஷனை எடுக்கிறதுக்கு நீங்க அவங்கள ஒரு கரியர் கவுன்சிலர் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியது அவசியம். சரி, கரியர் கவுன்சிலிங்ல இது வரைக்கும் நான் எந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக கரியர் கவுன்சிலிங்க்கு வந்தவங்க எல்லாம் பார்த்திருக்கேன்னு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய மித்ஸ் இருக்கு. கரியர் கவுன்சிலிங் அப்படின்னா வந்து கன்ஃபியூஷன்ல இருக்கிறவங்க மட்டும் தான் எடுக்கணும், ஐடியா இல்லாதவங்க தான் எடுக்கணும், என் குழந்தைக்கு இதான் பண்ணணும் நான் ஆல்ரெடி சின்ன வயசுல இருந்து சொல்லி வச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு கரியர் கவுன்சிலிங் தேவையில்ல அப்படின்னு ஒரு மித் இருக்கு. இப்போ கன்ஃபியூஷன்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா கவுன்சிலிங் வேணும். அது கரியர்ல மட்டும் இல்ல, லைஃப்ல நீங்க எந்த ஆஸ்பெக்ட்ல வந்து கன்ஃபியூஸ்டா இருந்தீங்க அப்படின்னாலுமே கரியர் கவுன்சிலிங் ஒரு கவுன்சிலிங் வந்து எடுக்கணும். இப்போ கரியர்ல கன்ஃபியூஸ்டா இருக்கும்போது நம்ம கரியர் கவுன்சிலிங் வருவோம். எனக்கு ஐடியாவே இல்லைன்றவங்களும் கவுன்சிலிங் வந்தாங்கன்னா கரியர் கவுன்சிலிங் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு அவங்களோட செல்ஃப் அவேர்னஸோட கூடி அவங்களுக்கான இருக்கிற ரைட் ஃபிட் ஆஃப் கரியர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கும் போது ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்ப இவங்க 2 பேர் இல்லாம ஏதோ ஒரு கரியர் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் அதுல பிக்ஸடா இருக்கேன்றவங்க கூட they can come once and check for the options that are available to pursue that career in multiple ways. இன்னொன்னு, யாரோட இன்ஃப்ளூயன்ஸாலேயோ தான் அதை நான் என்னோட கரியரா பிக்ஸ் பண்ணிருக்கேன்னா அது எனக்கு சரியான கரியர் தானான்றதை வேலிடேட் பண்ணிக்கிறதுக்காகவும் நீங்க வரலாம். ஏன்னா ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு 2024ல மட்டுமே நான் சொல்றேன், நான் பர்சனலா என்னோட பிராக்டிஸ்ல ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு அந்த கோர்ஸ் பிடிக்கல, அதனால என்ன கோர்ஸ்ல இருந்து மாத்திடுங்க வேற கோர்ஸ்க்கு. அதுல ஒரு 3 பேரு காலேஜே பிடிக்கல, என்ன இந்த காலேஜ்ல இருந்தே மாத்துங்கன்னு சொல்லி கட்டின ஃபீஸ விட்டுட்டு பேரண்ட்ஸ் வெளியில கூட்டிட்டு வந்து வேற காலேஜ்லயோ இல்ல வேற கோர்ஸ்லயோ போய் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நான் பர்சனலா வந்து கவுன்சில் பண்ணேன். இது ஏன் நடந்திருக்கு? ஏன்னா அவங்களோட கரியர் என்ன பண்ணலான்றதுக்கான டெசிஷனை அவங்க எடுக்கல. They haven't followed a particular process through which they have to make an informed career decision. அது அவங்க பண்ணல. பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்கள கைட் பண்ணி ஒரு கோர்ஸ்ல சேர்க்கும் போது அங்க போயிட்டு எனக்கு அது பிடிக்கலன்னு உடனே children of this generation they have this strange luxury of telling their parents அதை பண்ண மாட்டேன், என்ன வேற காலேஜ்ல போட்டு. இப்ப ப்ரீவியஸ் ஜெனரேஷன் வரைக்கும் நம்ம அதை பண்ண மாட்டோம், பிடிக்கலனாலும் படிப்போம். இன்னைக்கு அப்படி கிடையாது. அப்படி இருக்கும்போது கரியர் கவுன்சிலிங் மாதிரியான ஒரு விஷயத்த முன்கூட்டியே எடுக்கிறது மூலமா அந்த குழந்தைய அந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆட்டோனாமி கொடுத்து அவங்களோட கரியர் டெசிஷன்ல அவங்கள ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ண வச்சோம்னா நாளைக்கு அவங்க எந்த டெசிஷன் எடுத்து எந்த கோர்ஸ்க்குள்ள போனாலும் they will be accountable for their decision. சோ நம்ம சூஸ் பண்ணது, நம்ம ரீசர்ச் பண்ணி நம்ம தெரிஞ்சு நம்ம சூஸ் பண்ணது
அதனால அந்த கரியர்ல என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை கோத்ரூ பண்ணி படிக்கணும்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டியை நம்மளால கொடுக்க முடியும். அதுக்காக கண்டிப்பா கரியர் கவுன்சிலிங் எல்லாருக்குமே தேவை. நான் ஏற்கனவே எப்பவும் சொல்ற மாதிரி தான், ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நம்ம வேக்சினேஷன் ஒரு சில ருட்டீன் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம் அந்த குழந்தையோட நன்மைக்காக. அது மாதிரி அந்த குழந்தையோட லைஃப்ல ஒரு தடவை நீங்க ஒரு ரைட் கரியர் கவுன்சிலர் கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா, இது அடிக்கடி பண்ண போறது இல்ல, லைஃப்ல ஒன் டைம் நீங்க ஒரு நல்ல கரியர் கவுன்சிலர் போனீங்கன்னா ஒரு தடவை போனாலே போதும். அந்த குழந்தை அந்த கரியரை சார்ட் பண்றதுக்கோ இல்ல ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு இஷ்யூ கரியர் ரிலேட்டடா வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கோ இந்த ஒரு கரியர் கவுன்சிலரோட ஒரு தடவை ஒர்க் பண்ணாலே போதும். இப்ப கரியர் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னைய விட இப்போ நிறைய பேருக்கு இதுல அவேர்னஸ் வந்திருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் வந்து they are looking for கரியர் கவுன்சிலர்ஸ் ஆன்லைன்ல தேடுறாங்க. எனக்கு நிறைய கால்ஸ் வரும். நான் நிறைய பேர் வந்து கூகுள்ல இருந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு அப்படிலாம் என்ன ரீச் பண்ணுவாங்க. ஸோ அவேர்னஸ் அதிகமாயிட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்னாலும் ஐடென்டிஃபையிங் தி ரைட் கரியர் கவுன்சிலர் ஃபார் யுவர் சைல்ட் ஆர் ஃபார் யுவர் செல்ஃப், நீங்க ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் உங்களுக்கே பாக்குறீங்க அப்படின்னா ஒரு ரைட் கரியர் கவுன்சிலிங் ப்ரொஃபஷனல் நீங்க ஐடென்டிஃபை பண்றதுன்றது தான் இது எல்லாத்துலயுமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கரியர் கவுன்சிலிங்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை ரைட் ஏஜ்ல பண்ணும்போது அது ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். இல்ல எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல நீங்க அதை உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். இது எல்லாமே சொல்லிட்டாலும் எண்ட் ஆஃப் த டே இந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் அவங்கள நீங்க கரெக்டா சூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த ஹோல் திங்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே கரெக்டா நடக்கும். ஏன்னா நம்ம லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லைஃப்ன்றது நிறைய விஷயங்கள் ஒன்னா சேர்ந்த ஒரு விஷயம் தான். அதுல முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கரியர் ஒரு சிக்னிபிகன்ட் பார்ட் ஆஃப் ஒரு லைஃப். ஏன்னா நம்ம கரியர்ல எப்படி இருக்கும்ன்றத பொறுத்து தான் நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் ஃபைனான்ஸ், நம்ம கையில எவ்வளவு காசு இருக்கும்ன்றது இருக்கும். அண்ட் ஃபன் அண்ட் ரெக்ரியேஷன், என்னதான் வாழ்க்கையில மத்த எல்லாமே இருந்தாலும் ஒரு நம்மளோட ஐடியா ஆஃப் ஃபன், நம்மளோட ஐடியா ஆஃப் ரெக்ரியேஷன் வந்து நம்மளால பண்ண முடிஞ்சாதான் நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும். அண்ட் ஹெல்த் இருக்கு, பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் இருக்கு, ரைட்? அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு. இஃப் யூ ரிலீஜியஸ் வச்சுக்கலாம், இல்ல ரிலீஜியஸ் இல்லனா கூட ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு. அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட் ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் ஒரு செல்ஃப் கேர், இந்த மாதிரி ஒரு இத்தனை ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு லைஃப்ல. இதுல ஒண்ணு எல்லாமே ஒண்ணுத்தோட இன்டர் கனெக்டட். ஓகே, இப்ப நீங்க ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ற ஒருத்தவங்க சில பேர் கரியரை கூட்ட விட்டுட்டாங்கன்னா அவங்க பினான்சியலி ஸ்டேபிளாவும் இண்டிபெண்டன்டாவும் இருக்க மாட்டாங்க. இன்டர்ன் அது அவங்களோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும், அது பிசிக்கல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும், அது திரும்ப ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளேயே வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே ஒருத்தவங்க கரியர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க, இந்த ப்ராசஸ் அவங்க ரிலேஷன்ஷிப் ஒழுங்காவே ஃபோக்கஸ் பண்ணல, பேலன்ஸ் பண்ணல அப்படின்னா அதனால அவங்களுக்கு இஷ்யூஸ் வரும். அது அவங்களோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும், பிசிக்கல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். சோ இவங்க கரியர்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்து சம்பாதிக்கிற பணம் எல்லாம் இந்த பக்கமா ஹாஸ்பிட்டலுக்கோ வேற விஷயங்களுக்கோ போயிட்டு இருக்கும். இப்படி லைஃப் அப்படின்னும் போது கரியரை வந்து நம்ம தனியா பார்க்க முடியாது, அது ஹோலிஸ்டிக்கா நம்ம பார்க்கணும். கரியர் ரொம்ப முக்கியம் அப்படின்னாலும் அதை பத்தின நம்ம டெசிஷன் எடுக்கும் போது இந்த மத்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் அந்த டெசிஷனை எடுக்கணும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஹோலிஸ்டிக் ப்ராசஸ், இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை எடுத்துட்டு போறதுக்கு நீங்க சூஸ் பண்ற கரியர் கவுன்சிலர்ஸ் எக்யூப்டா இருக்காங்களான்றது தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்றவங்களும் அவங்கள கரியர் கவுன்சிலர்ஸா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு எஜுகேஷனல் கன்சல்டன்ட் இருக்காங்க, அவங்க வந்து யூனிவர்சிட்டிஸ் அட்மிஷன்ஸ் இந்த ஜாபோட பத்தி அவேர்னஸ் கொடுத்து அதுல வந்து ஜாப்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி கன்சல்டன்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களுமே அவங்கள கரியர் கவுன்சிலர்ஸ் சொல்லிக்கிறாங்க. இந்த அப்ராட் எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, அவங்களுமே அவங்கள கரியர் கவுன்சிலர்ஸ் சொல்லிக்கிறாங்க. அண்ட் இந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து நிறைய கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல, அதுல வந்து ஒரு அட்மிஷன் கவுன்சிலர் இருப்பாங்க, அவங்களுமே அவங்கள கரியர் கவுன்சிலர்னு சொல்லிப்பாங்க. இப்போ இந்த கரியர் கவுன்சிலர் நம்ம கேட்கும் போது ஒருத்தவங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கு. ஓ, கரியர் கவுன்சிலிங்னா இதானே, யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் சொல்றீங்களே அதானே அப்படின்னு என்கிட்டயே நிறைய பேர் கேட்பாங்க. அப்ப நான் அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன், இல்லங்க கிடையாது, அவங்க எல்லாம் வந்து கன்சல்டன்ட்ஸ். கரியர் கவுன்சிலர்ஸ் எப்படி லைக் ஒரு ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் பண்றவங்க, ஒரு பிஹேவியரல் கவுன்சிலிங் பண்றவங்க மாதிரி கரியர் கவுன்சிலிங்குமே ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் தான். இது வந்து ஒரு சயின்டிபிக் மெத்தட் இருக்கு இத பண்றதுக்குன்னு. So we have to go through rigorous training and lot of time நாங்க ஸ்பெண்ட் பண்ணி கத்துக்கிட்டு ட்ரெயின் ஆயிட்டு தான் கரியர் கவுன்சிலர்ஸா வர முடியும். அப்படி ப்ராப்பரா வந்து ட்ரெயின் ஆகி சைக்காலஜில ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு இல்ல ஒரு ப்ராப்பர் அகாடமிலயோ இல்ல ஒரு இன்ஸ்டிடியூட்லயோ ஒரு இன்டர்நேஷனல் அக்ரெடிஷன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன்லயோ ஒரு செட் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி, ஐம் சேயிங் லைக் 4 to 6 months ஆவது ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்கனாலோ அவங்கள மாதிரி கரியர் கவுன்சிலர்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணாதான் அவங்க நான் சொன்ன மாதிரி இத ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸா லைஃப் அஸ் அ ஹோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட இத வந்து அணுகுவாங்க. இதுவே நீங்க வந்து நிறைய கரியர் கவுன்சிலர்ஸ் இன்னைக்கு இருக்காங்க, they are just taking some random அசஸ்மெண்ட்ல இருக்க ரிப்போர்ட்டை வந்து அப்படியே பேரண்டையும் ஸ்டூடெண்ட்டையும் வர வச்சு சொல்லிட்டு இந்த கரியர்ல தான் உங்களுக்கான கரியர்னு சொல்லி அனுப்பிச்சு
விட்டுறாங்க. அது வந்து கரியர் கவுன்சிலிங் கிடையாது. இன்னைக்கு அதை பண்றதுக்கு ஆன்லைன்லயே நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அப்போ உங்களோட லைஃப்ல நீங்க உங்க குழந்தைக்காக கரியர் கவுன்சிலிங் பாக்குறீங்கனாலோ, இல்ல உங்களுக்கே கூட கரியர் கவுன்சிலிங் நீங்க பாக்குறீங்க, நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு கரியர் பிரேக்ல இருந்து ஒர்க் நான் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன், இல்ல நான் என்னோட கரியரை ஸ்விட்ச் பண்ண போறேன், அந்த மாதிரி என்ன ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இதுல உங்களோட கரியர் ரிலேட்டடா நீங்க ஒரு சப்போர்ட் சீக் பண்றீங்க, ஒரு கரியர் கவுன்சிலிங் ப்ரொஃபஷனல் நீங்க வந்து தேடுறீங்கன்னா, நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது அவங்க ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலமாவோ இல்ல ஒரு கோர்ஸோ படிச்சு இந்த லைஃப் ஆஸ் அ ஹோல் கவுன்சிலிங் ஆஸ் அ சைக்கலாஜிக்கல் ப்ராசஸா டீல் பண்றதுக்கு எக்யூப்ட் ஆனவங்களா அப்படிங்கறத நீங்க வெரிஃபை பண்ணிட்டு அப்புறமா அவங்கள சூஸ் பண்ணுங்க. ஏன்னா கரியர் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல பல வருஷங்கள் நம்ம கூட டிராவல் ஆக போற விஷயம். யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம்னா அதனால ஒருத்தவங்களோட லைஃப் பாதிக்கப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால சூசிங் தி ரைட் கரியர் கவுன்சிலர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.